ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கவிதா கணேஷ். என்னடா முருகன் கோவிலை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சஷ்டி அன்னைக்கு நம்ம வள்ளியூர் சுப்பிரமணியர் சூரனை சம்ஹாரம் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ. முருகர் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. கொடுக்கின்ற அந்த தீய சக்தியை அழிப்பதற்காக முருகப்பெருமான் சின்ன பாலகன் தானே முருகன் என்று சிவபெருமானுடைய தவமிருந்து பலம் பெற்றாலும் அவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக தமிழகத்தில் எங்குமில்லாத வீரபாகுடைய அந்த போர் புரிந்து இங்குதான் நடைபெறுகிறது. அதோ வீரபாகு வருகிறார். சூரபத்மனிடம் அங்கே வீரரால் அங்கே சண்டையிடுகிறார். இங்கே சூரபத்மன் இங்கே தாரகன் அவன் சிரிக்கின்றான் ஆணவத்திலே. அவது அந்த வீரபாகு தளபதியான மகேந்திரனை அங்கே மலையிலே அமர வைத்துவிட்டு வீரபாகு மட்டும் இங்கே வந்திருக்கின்றார். வீரபாகு அவர் சண்டையிடுகிறார். இவன் ஆணவத்திலே சிரிக்கின்றான். தாரகன் இங்கே பின்னோடி செல்லுகின்றான். மீண்டும் தாரகன் அந்த வீரவாகை விரட்டுகின்றார். அந்த வீரவாகை விரட்டுகிறார். அவர் எப்படி என்றாலும் படைபலத்திலே எப்பொழுதும் முன்னும் பின்னும் சென்றால் தான் வெற்றி காண முடியும். அதுபோல இங்கே வீரவாக விரட்டி செல்லுகின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, 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 கந்தவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கள்ளியூர் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. பெருமான் அங்கே அழகே பொன் சிரிப்போடு வந்து கொண்டிருக்கிறார். மயில் மீது அமர்ந்து இந்த அசுர சக்தி அழிப்பதற்காக என்னுடைய குழந்தைகளுக்கும் என் சார்ந்த மக்களுக்கும் நோயின் நொடியில்லாமல் அவர்களுக்கு பிணி நீக்கி அவர்கள் எல்லாம் வெற்றி செய்ய வேண்டும். முன்னால் துன்பம் ஏற்படுகிறது என்று இந்த சிங்கமுகன் தாரகன் இந்த 3 பேரிலும் எடுத்துச் சொல்ல வந்து கொண்டிருக்கிறார். சக்தி கொடுத்த வேலோடு இங்கு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு விடுவதில்லை தாரகன். இவன் மீண்டும் இங்கே முருகப்பெருமானிலே ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கள்ளியூர் முருகனுக்கு, கள்ளியூர் முருகனுக்கு, வெளியூர் முருகனுக்கு, கந்தவேல் கணப்பனுக்கு, கந்தனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இங்கே சூரபத்மன் விரட்டுகின்றான், முருகனையும் விரட்டுகின்றான்.
அவன் அழகான அந்த முருகப்பெருமான் மயில், அந்த மயில் பாம்பை தாழ்த்திலே வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட முருகனுக்கு, திருவேல் முருகனுக்கு முருகன் பின்னோக்கி செல்கிறார். ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு என்னுடைய திருநாமத்தை உறக்க சொல்வோம். நம்மளுடைய பிடிகளும் நம்மளுடைய நோய்களும் அகன்று போகும். வேண்டியதெல்லாம் தருகின்ற அற்புதமான வழிபாட்டை சாம்பலை பூசி வெற்றி திலகம் எடுத்து அதற்கு பிறகுதான் முருகப்பெருமான் இங்கே செல்ல இருக்கின்றார். நாம் விரதம் இருந்த எல்லா மக்களுக்கும் அந்த முருகனை, அந்த சஷ்டி கவசத்தை பாடி அனைவருக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் விழாவிலே கலந்து கொண்டு எல்லோரும் நினைக்கின்ற அனைவருக்குமாக இறைவன் பேரருளை தருகின்றான். மெய்யன்பர்களே, இங்கே இந்த சமுதாய விழாவிலே காலங்காலமாக அமைத்து வெளிச்சம் போட்டு தந்து பக்தர்களுக்கு பால் கொடுக்கின்றனர். நம்பி அவர்கள், கோமதி பாட்டன் அவர்கள் இறைவனுடைய பெருந்தொட்டிலே இந்த வளாகத்தில் இந்த இடத்தை சரி செய்ய அன்பு இந்த எல்லா ஊரிலுமே திருக்கல்யாண வழிபாடு நாளை தினமானே பக்தர்கள் என்று கேட்கின்றார்கள். அப்படி அல்ல, இங்கே தெய்வானை திருமணம் நாளைய தினம் நடைபெறும். திருச்செந்தூரிலே இந்த வழிபாடு எல்லா ஊரிலும் ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான் திருக்கோயிலிலே வைத்து நடைபெறும். நண்பர்களே, இப்பொழுது தாரகமுடைய வரம் நடைபெற்று பெருமாள் திருக்கோயிலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு பிறகு முருகப்பெருமான் திருக்கோயிலுக்கு செல்வார். ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி காலையிலே வெள்ளியம்மை பெருமாள் கோயிலே சமக்கோலத்துக்கு வந்து அமர்வார் தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு. அப்படி மாலையிலே முருகப்பெருமான் பெருமாள் கோயிலுக்கு வந்து
பெருமாளுடைய ஆசீர்வாதத்திலே காலகாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய திருக்கோளை வழிமோடிய தண்ணீர் அழகாக மாமன்னர்கள் பெரிய குள ஜீவனப்பரி குளம் என்று ஏற்படுத்தி அதிலிருந்து தெப்ப குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்து அதன் மூலமாக எல்லா மக்களும் தாமிரபரணி பெரிய ஆறாக இருந்தாலும் நம்பியாரத்துக்கு நமக்கு வள்ளியூருக்கு வடக்கே ஓடினாலும் இந்த ஊர் சுத்தமான தெப்ப குளம் தான் இந்த சரவணப்பட்டி தான். இங்கே நம்ம வள்ளியூரில் இருக்கின்ற காவல் தெய்வம் அனைவரும் இவ்விடத்திலே தான் தசரா வருகின்றார். அங்கே தசராவிலே பதிவேட்டை நடத்துகின்ற இடம் இதுதான். அதனால இந்த இடம் அற்புதமான இடம், அது பெற்றக்கூடிய இடம். இங்கே பெருமான் இங்கே அமர்ந்திருக்கின்ற இவ்விடத்திலே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பேரூராட்சி மன்றத்தின் தலைவி அவர்களும் தலைவர் அவர்களும் சிறப்பாக இவ்விடத்தில் முழுமையாக அதை வழங்கிய கோமதிப்பால் பண்ணி நம்பியண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இதுகாலம் இணைமுடிய பாடல்கள் அதை எரித்து அந்த வெற்றி திலகமிக்க முருகப்பெருமான சுவாமி கணேச சுவாமி அவர்கள்